கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் 12ஆம் அதிகாரத்திலே அந்த 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அற்புதத்தை அவர் செய்தார். இயேசு பவனி வரும் பொழுது, அவர் எருசலேமுக்குள்ளே கடந்து வரும் பொழுது ஜனங்கள் எப்படி கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் அப்படின்னா, அவர் அற்புதத்தை செய்தவர் என்று கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரை வரவேற்றார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன காரியம் தெரியுது அப்படின்னா, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி கேள்விப்படுகிறோம் அப்படின்னா, அவர் அற்புதத்தை செய்தவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அப்போ இந்த நாட்களிலே உங்களுக்குள்ள தேவன் அற்புதங்களை அவர் செய்வார். அந்த எருசலேமிலே பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் எல்லாருமே அப்படிதான் கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அற்புதங்களை செய்த இயேசு வந்து கொண்டிருக்கிறார். அப்போது அற்புதங்களை செய்த இயேசு எனக்கும் அற்புதத்தை செய்வார், என் குடும்பத்துக்கு அவர் செய்வார், என் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார், என் சரீரத்தில் அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அற்புதத்தை செய்தார் என்று கேள்விப்பட்டு ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு ஓடினார்கள், மகிமைப்படுத்தினார்கள், வரவேற்றார்கள். அதே போல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்வார். இன்றைக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவராக இயேசு அவர் அற்புதங்களை செய்தவர், அநேக அற்புதங்களை செய்தவர். பைபிளில் அநேக அற்புதங்களை நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் இருக்கிற இடங்களிலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பட்டணத்தில், நாம் இருக்கிற பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறார். ஆகிய நாட்களில் அற்புதங்களை செய்கிறவர் என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வேண்டும், என் சரீரத்தில் அற்புதங்களை செய்ய வேண்டும், என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் தேவன் அற்புதங்களை செய்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண பண்ணும், நீர் மகிமைப்படும், நீர் அற்புதத்தின் தேவன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.